So in the last video we have seen about the basic concepts. And the concepts la velocity na enna, acceleration இத பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். So now we are going to see about kinematic equations and relative velocity. இது ரெண்டத பத்தி இங்க பார்க்க போறோம். லாஸ்ட் கான்செப்ட்ல நான் உங்களுக்கு சொன்னது எல்லாத்துலயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத பொறுத்து தான் நம்ம என்னங்கறத பார்க்க முடியும். So also we have attached our enquiry form. So enquiry formலயும் என்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க. உங்களோட queries ஏதாவது இருந்துச்சுனா உங்களுக்கு for individual doubt clearing session அதுக்கு ஏதாவது நீங்க புக் பண்ணனும் இல்ல உங்களோட டெமோ கிளாसेस புக் பண்ணனும் அப்படினாலும் you can see the enquiry form given in the description. அது படி நீங்க ஃபாலோ பண்ணனும்னு கேட்டுக்கறேன். So let us move to the video now. In this topic, in this video we are going to see about kinematic equations for uniformly accelerated motion. ஏனா uniformly accelerated motion ங்கிறதே ஒரு ஐடியல். So ஐடியல் ங்கிறது என்ன அப்படினா it's a theoretical concepts. ஏனா தியரிட்டிக்கலா நம்ம பார்க்கறோம். அதாவது ஒரு பாத்ல இருந்து இன்னொரு பாத்துக்கு போகும்போது without any disturbance ஒரே ஆக்சலரேஷன்ல போறது. But technically that's not possible because ஒரு ஹை பீக் இருக்கும், ஒரு லோ பீக் இருக்கும், மறுபடியும் ஹை பீக் போலாம், அதுக்கு அப்புறம் லோ பீக் போலாம். இப்படி எப்படி வேணா இருக்கலாம். So இந்த kinematic equation நம்ம uniformly accelerated தான் நம்ம கொடுக்கறோம். Because நம்ம கன்சிடர் பண்றதும் ஸ்ட்ரைட் லைனை பத்தி மட்டும் தான் கன்சிடர் பண்றோம் இல்லையா? So ஸ்ட்ரைட் லைனை கன்சிடர் பண்ணும்போது we have to go like this. இது எதற்காகனால இந்த ஃபார்முலாஸ் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போக முடியும். For example, v is nothing but v0 plus a into t. So v is the final velocity and v0 is the initial velocity. So a is constant. நம்ம uniformly accelerated motion னு சொல்லும்போது மட்டும் தான் நமக்கு காமனான ஒரு acceleration அந்த டைமிங் எவ்வளவு டைம்ங்கறத கொண்டு போக முடியும். Then x which is nothing but the displacement or distance capital S which is equal to v0 t plus half at square and then v square equal to v0 square plus 2ax. இந்த x ங்கிறது which is nothing but the displacement. இந்த பிளஸோ மைனஸோ எதுவா இருக்கு அப்படிங்கிறது நம்ம சம்மோட கண்டிஷனை பொறுத்து தான் பிளஸ் ஆகவும் மாறலாம் மைனஸ் ஆகவும் மாறலாம். ஸோ இப்போ ஒரு டயக்ராம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து டைம் போய்கிட்டே இருக்குது 1 2 3 4 5 6ன்னு. இப்போ நம்மளோட வி நாட்டுங்கிறது 0 கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா there is some speed like ஒரு 10 km/h இருக்கலாம், 15 km/h இருக்கலாம், 20 km/h இருக்கலாம். அதுலேருந்து 1 2 3 4 5 6 7 ஒரு 8 செகண்டில் வந்து இட் ரீச்சஸ் அரவுண்ட் ஒரு 40 வரைக்கும் ரீச் ஆகுது அப்படின்னா ஸோ திஸ் இஸ் v and this is your v0. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது வரக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ the triangle this value is nothing but the v minus v0, the final velocity minus initial velocity. So that is where v minus v0 அப்படிங்கிறத பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டெரிவேஷன் இருக்கு, அந்த டெரிவேஷனை கூட we can see. So the derivation is nothing but method of calculus மூலமா அதை சால்வ் பண்ணுறோம். எப்படின்னா by default acceleration is nothing but change in velocity with respect to time அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டான ஃபார்முலா. ஸோ dv is nothing but a into dt. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ we are double integrating. Integrating means ஃபஸ்ட்டு என்ன நம்மளோட லிமிட்டுங்கிறது எதுலேருந்து இருக்குன்னா this v0லேருந்து v வரைக்கும் இருக்கிறது நம்மளோட லிமிட். அதன்படி பார்க்கும்போது velocity with respect to v0லேருந்து v means integrated up to acceleration into dt for the time 0 to t. இந்த tங்கிறது 8 செகண்டாக இருக்கலாம், 10 செகண்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு டைம் அந்த t வரைக்கும் போகுது. ஸோ அதை இன்டகிரேட் பண்ணும்போது v is nothing but v minus v0 which is equal to a into this dt becomes t minus t0. அப்போ v minus v0 which is equal to at. இதை ஃபர்தராக டிவைட் பண்ணணும், ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா v which is nothing but v0 plus at. ஸோ நம்மளோட ஃபார்முலா வந்துருச்சா? ஸோ இப்படி தான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா அப்படிங்கிறது கிடைக்குது. இது ஃபார்முலா நம்பர் 1. ஏன்னா இந்த யூனிட்டில் நம்ம பேசிக்காக பார்க்கக்கூடிய யூனிட்ஸில் எல்லா ப்ராப்ளம்ஸுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த v ஈக்குவல் டு v0, அப்புறம் s ஈக்குவல் டு v0 t ப்ளஸ் 1/2 at ஸ்கொயர், அதுக்கப்புறம் v ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு v0 ஸ்கொயர் ப்ளஸ் 2as அல்லது மைனஸ் 2as. இந்த ஃபார்முலாஸ் மூணும் தான் இந்த யூனிட் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற டேர்ம் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த 3 ஃபார்முலாஸ் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டே ஆகாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். லைக்வைஸ் velocity is nothing but change in displacement with respect to time அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ dx which is equal to v into dt. This value x to x0. இந்த x to x0 is nothing but இங்கே நம்ம போயிட்டுருக்கு இல்லையா இந்த டைமு
இந்த இடத்துல இந்த டைமுக்கு பதிலாக டிஸ்டன்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வைப்போம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸு, எண்டிங் பாயிண்ட் எக்ஸ் நாட் அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ் நாட் இன்டகிரேட்டிங் v into dt 0 to t அப்படி கொடுக்கும்போது v is nothing but v naught plus at அதை இங்கே கொண்டு வரோம். இங்கே இன்டகிரேட் பண்ணும்போது v naught t அப்படிங்கிறதையும் ப்ளஸ் at into dt, ஓகே, at into dt அப்படிங்கிறதையும் நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ which is nothing but v naught plus v naught into t plus a into t square by 2. ஸோ அதை தான் இங்கே கொண்டு வரோம். the values are t minus 0. இந்த இடத்துல t square by 2ங்கிறதுல t substitute பண்ணுறோம். ஸோ 80 square divided by 2. ஸோ x minus x naught which is equal to v naught t plus 1 by 2 at square. this x minus x naught is nothing but x அப்படின்னு சொல்லலாம், இல்லை எஸ்ன்னு சொல்லலாம். s is nothing but the displacement. அதே போல் லாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணது படி a is nothing but dv by dt. it can be further divided as velocity divided by timeங்கிறத velocity divided by displacement into displacement divided by time அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தாலும் இது ரெண்டும் கேன்சல் ஆகும் இல்லையா? கேன்சல் ஆச்சுன்னா dv by dt. அப்புறம் ஏன் நம்ம இந்த dxஐ கொண்டு வரோம் அப்படின்னா, we have some rules, set of rules. அது என்னங்கிறத we will see. So acceleration which is nothing but dv by dx into dx by t. Already we know formula for velocity is nothing but dx by dt. This v comes forward and dv divided by dxங்கிறது அதுக்கு அப்புறமா பேஸ் ஆகி வருது. Okay, the next stuff, we know that v a equal to v into dv by dx, a equal to v into dv by dx, dv divided by dx. இப்போ எதான் என்ன பண்ணுறோன்னா v into dv, a into dx which is equal to v into dv. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது velocity is coming under v நாட்லேருந்து v வரைக்கும் அதோட லிமிட். ஸோ இனிஷியல் velocity, ஃபைனல் velocity. Likewise a into dx, initial displacement to the final displacement. It may be 0, இது 0வாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் நமக்கு we are not sure about that. அதனால தான் டைமை பொறுத்த மட்டும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி t வரைக்கும் முடியுது, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த மட்டும் அது எந்த இடத்துலேருந்து வேணால் ஸ்டார்ட் ஆகி இருக்கலாம். ஸோ அதனால தான் x நாட் to x அப்படிங்கிறத கொண்டு வரோம். v is integrated as v square by 2, அதோட இன்டகிரேஷன் லிமிட்ஸில் v and v naught which is equal to a into x. இதோட இன்டகிரேஷன் லிமிட்ஸ் அப்பர் லிமிட் x, இங்கே x naught. ஸோ 1 by 2 is taken out. வெளியில் எடுக்கும்போது v square minus v naught square equal to a into x minus x naught. So v square minus v naught square which is equal to this 2 is multiplied here, 2a into x minus x naught. So v square equal to v naught square plus 2 into a into x minus x naught which is nothing but s. அப்போ நமக்கு 3 ஃபார்முலாவும் கிடச்சிடுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா v equal to v naught plus atங்கிற ஃபார்முலா கிடச்சிச்சு. ஸோ த செகண்ட் ஃபார்முலா இஸ் s equal to s அல்லது x which is equal to v naught t plus 1 by 2 at ஸ்கொயருங்கிறது கிடச்சிச்சு. அண்ட் ஃபைனலி v square equal to v naught square plus 2 into a into x அல்லது x minus x naught அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் அவர் டெரிவேஷன். இப்போ இந்த டெரிவேஷனை நம்ம கம்ப்ளீட்டாக கொண்டு போகணுமா, இது நாங்கள் இவ்வளோ ஊற்றியும் மனப்பாடம் பண்ணணுமாங்கிறதெல்லாம் கிடையாது, மெமரிஸ் பண்ணுங்கிறது கிடையாது. பட் திஸ் டெரிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு லேர்ன் தி பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கன்க்ளூஷன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். ஓகே, கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா இது எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்காது. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ் ரேதர் தென் சூஸிங் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுங்கிற கன்செப்ஷனை நீங்கள் கரெக்டாக உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த காலத்துலேயும் மறக்காது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே லாஸ்ட்டாக நம்ம பார்த்த கான்செப்டில் பேஸ் பண்ண ஒரு சாம்பிள் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். A ball is thrown vertically upward with a velocity of 20 meter per second. ஒரு velocity 20 meter per second from the top of a multi-storage building. ஸோ மல்டி-ஸ்டோரேஜ் பில்டிங்கோட டாப் பாயிண்ட்லேருந்து தி ஹைட் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் வேர் த பால் இஸ் த்ரோன் இஸ் 25 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட். கிரவுண்ட்லேருந்து 25 மீட்டர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் அந்த த்ரோவிங் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு கிளியராக புரியாமல் ஒரு விஷயம் போகும்.
அந்த த்ரோ பண்ணுறது 25 மீட்டர் ஃப்ரம் கிரவுண்டுனா நீங்கள் த்ரோ பண்ணுறத இந்த இடத்த நம்ம நினைக்கக்கூடாது. அதனால தான் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஹைட் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் வேர் த பால் இஸ் த்ரோன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஹவு ஹை வில் த பால் ரைஸ் அண்ட் பி ஹவு லாங் இட் வில் பி பிஃபோர் த பால் ஹிட்ஸ் த கிரவுண்ட். கிரவுண்டுக்கு ஹிட் ஆகிற அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டைமிங் எவ்வளவு, அதே போல் இங்கேருந்து அதோட டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு அதுக்கான ஹைட் எவ்வளவு அப்படிங்கிறத கேட்குறாங்க. இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் பட் அதே நேரம் டைமிங், பால் ஹிட் ஆகக்கூடிய டைமிங், இது ரெண்டுத்தையும் கேட்குறாங்க. டைம் டி ரெண்டுத்தையும் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் V0 ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட், ஏ ஈக்குவல் டு ஜி. ஏன்னா ஜிங்கிறது 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுக்க சொல்கிறாங்க. சின்ஸ் இட் இஸ் கெட்டிங் டவுனில் வரதுனால வி ஆர் டேக்கிங் மைனஸுங்கிறத கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி தான் நமக்கு தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. அண்ட் தென் y ஈக்குவல் டு 25 மீட்டர். ஏன் இங்கே ஃபைனல் வெலாசிட்டி 0 அப்படின்னு சொல்கிறோன்னா, இனிஷியலாக ஒரு வெலாசிட்டியை நம்ம மேலே தூவிடுறோம். கிராவிட்டி, சின்ஸ் வி ஹாவ் த கிராவிட்டி எஃபெக்ட் அப்படிங்கிறனால என்ன ஆகும்னா, இது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எந்த விதமான வெலாசிட்டியும் தேவையில்லை. கிராவிட்டி அலோன் வில் ரஷ் திஸ் பால் கீழே கொண்டு வந்துடும். ஸோ அதன்படி v ஸ்கொயர் ஈக்குவல் டு V0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். V0ஓட வேல்யூ தெரியும், 2a தெரியும். இந்த எக்ஸோட வேல்யூவில் அது என்னமோ y மைனஸ் y0 இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் கிரவுண்ட் இஸ் நத்திங் பட் யுவர் y. ஓகே, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் கிரவுண்டுலேருந்து நம்ம த்ரோ பண்ணக்கூடிய பாயிண்ட்டு y0. ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஒயில் இந்த y0 கழிச்சோம்னா எவ்வளவோ அதான் டிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் எக்ஸ் அல்லது எஸ்ன்னு வச்சுக்கலாம், y மைனஸ் y0. இப்போ 20 ஸ்கொயருங்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா 400 மைனஸ் 400 போகும். இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -20. திஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல்ஸ். இந்த 20 டிவிஷனில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால இட் வில் டிவைடட் பை 20ன்னு மாறும். ஸோ y மைனஸ் y0 ஈக்குவல் டு 20 மீட்டர். ஸோ த ஹைட் ஆஃப் த பால் தட் வில் ரைஸ் which is nothing but 20 meters. The formula is y minus y0 which is nothing but 20 மீட்டர். நம்ம இதோட நமக்கு சம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது, என்னங்கிறதையும் சொல்கிறேன். திஸ் y0 இஸ் நத்திங் பட் 25 ஆல்ரெடி இருக்குது. அப்போ டோட்டல் ஹைட்டுங்கிறது 45 மீட்டர் இருக்குது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த பயணத்தில் இந்த பால் ட்ராவல் ஆகிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 45 அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, 45 மீட்டர் இது நமக்கு தெரியணும். அடுத்து ஒரு டைமிங் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ த நெக்ஸ்ட் ஆஃப் how long it will be take. Long no, it's not considered about the length, it will consider about the time. இத டைமை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ v ஈக்குவல் டு V0 ப்ளஸ் ஏ இன்ட்டு டி. V0ஓட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ -10, டீயோட வேல்யூ தெரியாது. ஸோ டி இஸ் நத்திங் பட் இங்கே 20 இங்கே போகும்போது -20 ஆகுது. திஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல்ஸ். ஸோ t1 இஸ் நத்திங் பட் 2 செகண்ட்ஸ். சிம்பிளாக முடிஞ்சுதா? சரி, இப்போ எதுக்கு நம்ம இதோட முடிச்சிட்டோம்? இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா, இந்த டாப் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது மட்டும்தான் என்னென்னா வெலாசிட்டி. இங்கேருந்து போய் இங்கே வரக்கூடியதுக்கு அதுக்கான 2 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் தரைக்கு போகுது இல்லை, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இங்கே y0 மைனஸ் ஒய்ங்கிறது 20 மீட்ரு. அந்த 20 மீட்டருக்கான டைம் தான் 2 செகண்ட். அப்போது 25 மீட்ரு இங்கே டவுனுக்கு போகுது இல்லை, அப்போ எவ்வளோ டைம் இருக்கும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபார் தட் வி நீட் டு கோ ஃபார் s ஈக்குவல் டு ut ப்ளஸ் 1/2 at ஸ்கொயர் அல்லது y ஈக்குவல் டு V0 t1 ப்ளஸ் 1/2 at2 ஸ்கொயர். பிகாஸ் இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் இனிஷியல் டைம் தட் இஸ் V0 t1 ப்ளஸ் 1/2 at ஸ்கொயர். ஆஃப்டர் ஆக்சலரேஷன் நமக்கு கிடச்சதுக்கப்புறம் a இன்ட்டு t2 ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். ஸோ வி நோ த வேல்யூ ஆஃப் y. இந்த ஒய்ங்கிறது என்னென்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 20, திஸ் 25, ரெண்டுத்தையும் சேர்த்தா 45. இங்கே 1/2 இன்ட்டு -10 t2 ஸ்கொயர், 2 கேன்சல் பண்ணால் -5. ஸோ இதை திஸ் 5 இஸ் டிவைடட் 45ஆல் டிவைட் பண்ணும்போது 9 வரும். இது ஸ்கொயர் எடுத்தோம்னா we will get 3 செகண்ட்ஸ். அப்போது t1 ஆல்ரெடி 2 செகண்ட்ஸ் இருக்குது, t2 3 செகண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3 செகண்ட்ஸ். அப்போது ஒரு பாலை த்ரோ பண்ணதுக்கப்புறம் அது இங்கேருந்து ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் டேக் அரவுண்ட் 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத இங்கே நாம் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அடுத்து இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரீ ஃபால், ஒரு தூரமான ஒரு பில்டிங் ஒரு நல்ல ஹைட்டில் வச்சுருக்கோம். இந்த ஹைட்டு நமக்கு என்னங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இப்போது இதே ஒரு பாலை நம்ம வைக்கிறோம்.
அது கிராவிட்டியின் காரணமாக நகர்ந்து இங்கே கீழே விழப்போகுது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இதோட மோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ ஹியர் த ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. ஏன்னா இதில் இனிஷியல் வெலாசிட்டின்னு ஒன்று இல்லை, அது தானாகவே புல் அவுட் ஆகுது. புல் அவுட் ஆகும்போது ஒரு வெலாசிட்டியை ரீச் பண்ண முடியா. ஸோ வி ஹேவ் அந்த இடத்துல நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும். இப்போது ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறோன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டில் புல் கொடுத்து உதைக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் யுவர் இனிஷியல் வெலாசிட்டி V0. அது ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா இட் வில் கோ டு த கிரவுண்ட். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. அதுவே தி சேம் பாட்டம் நம்ம எந்த லோடும் கொடுக்காம இனிஷியலாகவே அது கிராவிட்டியின் பால் அது நகர்ந்து போகுதுன்னு வைங்களேன். அப்போது அதே டிஸ்டன்ஸ், பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் அப், இட் இஸ் டைரக்ட்லி கோயிங் டவுன் அப்படிங்கும்போது we have V0 equal to 0, V equal to there is some meter per second, few meter per second அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். which is nothing but, அது என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். அப்போ என்னடா அது, அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னா கிடையாது. V equal to V0 plus ATயா, சரி நான் சொல்கிறதா மாதிரி இருக்கட்டும். unless acted by any velocity, வெலாசிட்டியே கொடுக்கலனா this is 0 plus acceleration already 9.8 t இருக்குது. ஸோ இந்த விங்கிறது என்னென்னா there is not any other external velocity. ஆக்சலரேஷனும் அது எவ்வளோ தூரம் போயிருக்கும் அந்த டைமையும் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியல் வேல்யூ தான், சரிங்களா. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் இனிஷியல் வெலாசிட்டி இல்லைன்னா ஜஸ்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்ட்டு டைம். அதை தான் இங்கே பார்க்குறோம். 9.81 into t which is nothing but 9.81 t meter per second. And then s equal to ut plus 1/2 at square. அப்படின்னா V0 into t plus 1/2 a into t square, which means V0 இங்கே 0னா here also 0. இதை 2வை 9.81ஆல் டிவைட் பண்ணும்போது we have 4.9 t square. next v square equal to u square plus 2as. u square is nothing but V0 2 into a into s. s ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 4.9. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். v is nothing but 0. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது you will get v square which is nothing but 96.13 t square அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதை நம்ம ஃபர்தராக வீணு கொண்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த வேல்யூ தான் வரும். ப்ராபப்ளி இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருமோ அதுதான் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வெலாசிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். whenever there is an initial velocity, there the final velocity will be 0. whenever the initial velocity is 0, there will be some final velocity அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான், சரிங்களா. அப்படி இது ரெண்டுத்தில் எதுவுமே கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டினில் எனக்கு U0ம் கொடுத்துருக்காங்க வியும் கொடுத்துருக்காங்கன்னா நோ ப்ராப்ளம், யூஸ் இட். ஒன்று கொடுத்து இன்னும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரவே வராது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், சரிங்களா. The next concept is relative velocity. So relative velocity அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா more than 2, more than 1ன்னே சொல்லலாம். ஓகே, more than 1 velocity வந்துருச்சு அப்படின்னாலே அதோட பொசிஷனிங் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், a ரெஸ்பெக்ட் டு b இல்லை b ரெஸ்பெக்ட் டு a அப்படின்னு அதோட பொசிஷனிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டினாலே என்ன பண்ணிக்கலாம், கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை இன்னும் ஃபன் ஃபேக்டாக சொல்லணுன்னா ரிலேட்டிவ்னாலே நம்ம கம்பேர் தானே பண்ணுவாங்க இன்னொருத்தவங்களோட, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் ஆக்சுவலி த கம்பேரிசன் ஆஃப் பொசிஷனிங். இட் இஸ் நத்திங் பட் த கம்பேரிசன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் தேர் வெலாசிட்டி அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிராஃப்லேயே நமக்கு 2 டைப் ஆஃப் கிராஃப் இருக்குது. ஒரு கிராஃபை பொறுத்த மட்டும் ஸ்பீட் அதிகமாகவும் டைம் அஹெடாகவும் ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி கம்பேரிசன் பிஏ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் கம்மியாகவும் டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். லைக்வைஸ் ஸ்டார்டிங் பொறுமையாக இருந்து பட் ஹை பீக்கு போகிற ஒரு ஆப்ஜெக்டையும் பார்க்கலாம். ஹை பீக்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகெயின் லோ பீக்கில் போய் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய டவுன் ஆகக்கூடியதையும் பார்க்கலாம். ஸோ அதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்டில் இதோட பொசிஷன் எவ்வளோ ரெஸ்பெக்டில் இருக்குது, ஸோ இன் திஸ் பாயிண்ட் இது ஹவு இட் லேக்ஸ் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த இன்ஸ்டன்ட் வெலாசிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வி கேன் கம்பேர். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கொஸ்டின். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த திஸ் பாயிண்ட் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அட் 1.5 அப்படிங்கிற பாயிண்டிங் டிஸ்டன்ஸ் பொறுத்த மட்டும் ஸோ வெஹிக்கல் பி இஸ் லீடிங். லைக்வைஸ் அட் 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுல போகும்போது என்ன ஆகுது, பி இஸ் லேகிங், ஏ இஸ் லீடிங். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் டைமிங் அதோட டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அது டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட பொசிஷனிங்கை வச்சு
we can understand. Okay, இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை அப்படியே ஜஸ்ட் பார்த்துருவோம். Two parallel rail tracks run north-south. A train A moves north with a speed of 54 km per hour and train B moves south with a speed of 90 km per hour. What is அப்படின்னு கேட்டுட்டு நம்ம A velocity of B with respect to A and then velocity of ground with respect to B and then velocity of monkey running on the roof of the train A against its motion இதோட velocity 18 km with respect to the train அப்படிங்கிறது ஒன்று. நெக்ஸ்ட்டு train A as observed by a man standing on the ground. ஸோ இந்த மாதிரி 4 டைப் இருக்குது. இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் VA. VA is nothing but 54 km per hour. 1 km per hour அப்படிங்கிறத we have to convert it அப்படின்னா 1000 மீட்டர் டிவைடட் பை 60 மினிட் இன்ட்டு 60 செகண்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதன்படி கொண்டு வந்தீங்கன்னா 15 மீட்டர். நார்த் டு சவுத், ஓகே, இட் இஸ் கோயிங் டு நார்த் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ டேக்கிங் அஸ் பாசிட்டிவ் சைன், பாசிட்டிவ் டைரக்ஷன். ஒரு கிராஃபை எடுத்தோம்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எடுக்கணும். லைக்வைஸ் அனதர் ட்ரெயின், இந்த ட்ரெயின் விபிங்கிறது 90 km per hour, தட் இஸ் கோயிங் சவுத் அப்படிங்கும்போது அதை நம்ம டேக்கிங் மைனஸ் 90 into 1000 by 60 into 60 -25 அப்படிங்கிறது 2 டைப். ஸோ இப்போ கொஸ்டின் என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் விபி வித் ரெஸ்பெக்ட் டு பி, ஓகே, velocity of B with respect to A அப்படிங்கிற கொஸ்டின். இதன்படி பார்த்தீங்கன்னா this is 15 meter second, this is 25. இந்த பக்கம் 15ல பாசிட்டிவில் போயிட்டுருக்கு, இங்கே -25ல போயிட்டுருக்கு. ஸோ the difference between them 15 minus of -25 which is nothing but 40 meter per second அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதோட பொசிஷன், இதோட பொசிஷன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு velocity of ground with respect to B. B is nothing but -25. கிரவுண்டுங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண லேன் தான். இது சம்மந்தப்பட்ட ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் ஒரு பிளாட்ஃபார்ம்னே வச்சுங்களேன். இப்போ பிளாட்ஃபார்மில் வேகமாக அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்முக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆட்கள் 0 ஐடியலாக இருக்கக்கூடியது இந்த பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் மூவே ஆகாது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு சொல்லும்போது திஸ் இஸ் 0 minus of -25 which is nothing but 25 meter per second. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அடுத்து velocity of a monkey அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஆக்சுவலி 18 km per hour வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ 18 km per hourங்கிறது 1000 கேல்குலேஷனில் போடும்போது 5 meter per second. ஏ இஸ் கோயிங் இந்த பக்கமாக போயிட்டுருக்கு. இங்கே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இட் இஸ் அகெயின்ஸ்ட் த மோஷன், அகெயின்ஸ்ட் தி மோஷன். ஏன்னா ரூஃபில் இந்த பக்கம் போயிட்டுருக்கிற ட்ரெயினில் மங்கி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு, இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்குது. ஸோ தி வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் -5. ஓகே, ஸோ வெலாசிட்டி மட்டும்தான் இப்போ நமக்கு தேவை. ஸோ வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் -5 அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபைனலி. ஸோ அந்த ஃபைனல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது அப்படின்னா இது ஏற்கனவே 15 மீட்டர் per செகண்டில் போயிட்டுருக்கு. இந்த மங்கிங்கிறது 5 மீட்டர் per செகண்டில் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ 15 - 5 which is nothing but 10. So this is the relative velocity between the train A and monkey. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் 10 meter per second அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நமக்கு சில சம்மரியான விஷயங்கள் இருக்குது. பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் அப்படிங்கிறதுல ஆல் ஆர் ஒன்லைனர்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தோட ஒன்லைனர்ஸோட சினாப்சிஸ் தான் இதில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நமக்கு அடுத்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. ஸோ த நெக்ஸ்ட் வீடியோ வில் பி காம்ப்ரமைசஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இந்த யூனிட் கொஞ்சம் சின்னதுங்கிறதுனால 2 பார்ட்லேயே முடிஞ்சிருது. ஸோ வில் பி டீலிங் வித் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது சால்வ்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். நம்ம பேக்கில் பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் நம்மளோட மெத்தட் படி, அதை கொடுக்க போகிறோம். ஆஃப்டர் தட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ MCQ செஷன் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொல்லிக்கிறோம். திஸ் யூனிட் இஸ் வெரி வெரி ஸ்மால். இதோட கொஸ்டினோட லிமிடேஷன்ஸும் ரொம்ப உங்களுக்கு லிமிட்டட் கொஸ்டின்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக மேட் அவுட் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, த்ரோ பண்ண ஒன்லைனர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோ இந்த சம்மரி அப்படிங்கிறத கூட நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு தடவை சொல்கிறேன். வி வில் டீல் வித் தி சம்மரி ஆல்சோ. சரிங்களா? ஸோ வில் பி வாட்சிங் வித் தி நெக்ஸ்ட் வீடியோ. வி வில் கண்டினியூ வித் பார்ட் 3. Part 3ல we will be dealing with the exercise problem அப்படின்னு சொல்லிட்டு we will concluding this video. Thank you. அதே போல் please like the content, share the content, put your comments in the comments box. Enquiry form is attached here in the description. So please make use of the enquiry form என்று சொல்லி
Thanks for watching this video. Thank you.